இளவரசர் சலீமின் உடல்நிலை மோசமாக இருந்த ஒரு நாளது. அக்பர் மிகவும் கவலையடைந்தார். தன் மகன் விரைவில் குணமடைய ஏதாவது அதிசயம் நடக்காதா என்று ஏங்கினார். அரண்மனை வைத்தியர்கள் எவ்வளவோ முயன்றும் சலீமின் காய்ச்சலை கட்டுப்படுத்த முடியவில்லை. அக்பர் பீர்பாலை அழைத்து, பீர்பால், என் மகன் சலீம் காய்ச்சலால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளான். என் மனம் அமைதியற்று இருக்கிறது. அவனை எப்படி குணப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. ஏதாவது யோசனை சொல் என்றார். பீர்பால் சற்று யோசித்தார். பேரரசரே, சலீம் இளவரசரின் காய்ச்சல் குணமாக நீங்கள் ஒரு புதிய மருத்துவரை நியமிக்க வேண்டும். அவர் உலகின் மிகச்சிறந்த மருத்துவராக இருக்க வேண்டும் என்றார். அக்பர் ஆச்சரியத்துடன், உலகின் மிகச்சிறந்த மருத்துவரையா? ஆனால் எப்படி அவரை கண்டுபிடிப்பது? எங்கிருந்து கண்டுபிடிப்பது என்று கேட்டார். பீர்பால் சிரித்துக்கொண்டே, கவலைப்படாதீர்கள் பேரரசரே, நான் ஒருவரை கண்டுபிடித்திருக்கிறேன். அவர் இங்கேயே இருக்கிறார் என்றார். அக்பர் குழப்பத்துடன், இங்கேயா? யார் அவர் என்று கேட்டார். பீர்பால் அரண்மனை தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை கைகாட்டி, அதோ அந்தச் சிறுவன்தான் உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் என்றார். அக்பர் திகைத்துப் போனார். என்ன சொல்கிறாய் பீர்பால்? ஒரு சிறுவனா? அரசரே, இந்தச் சிறுவன் மிகவும் மகிழ்ச்சியானவன். அவன் முகத்தில் எப்போதும் சிரிப்பைக் காணலாம். உண்மையான மகிழ்ச்சி என்பது எந்த நோயையும் குணப்படுத்தும் சக்தி கொண்டது. சலீம் இளவரசரின் மனதை மகிழ்ச்சியடைய செய்தால் அவரது உடல்நிலை தானாகவே குணமடையும். அக்பர் பீர்பாலின் யோசனையை ஏற்றுக்கொண்டார். அந்த சிறுவனை அழைத்து சலீம் இளவரசனுடன் விளையாட அனுமதித்தார். சிறுவன் சலீமுடன் விளையாடியதும் கதைகள் சொன்னதும் இருவரும் சேர்ந்து சிரித்ததும் சலீமின் முகத்தில் மெதுவாக மகிழ்ச்சி பரவியது. நாட்கள் செல்லச் செல்ல சலீமின் காய்ச்சல் படிப்படியாக குறைந்து அவர் முழுமையாக குணமடைந்தார். அக்பர் பீர்பாலின் ஞானத்தை வியந்து பாராட்டினார். பீர்பால், உன் ஞானம் உண்மையிலேயே அபாரமானது. ஒரு சிறுவனின் மகிழ்ச்சி என் மகனை குணப்படுத்தியது. நீ உண்மையிலேயே மிகவும் புத்திசாலி என்றார். பீர்பால் பணிவுடன் தலைவணங்கினார். பேரரசரே, மகிழ்ச்சி என்பது சிறந்த மருந்து. ஒருவரின் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் நோய்கள் தானாகவே விலகிவிடும் என்றார்.